எடப்பாடி பழனிசாமி மூஞ்சல் துணியை போட்டது எதுக்குன்னு தெரியலைங்க. எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியலைங்க. எடப்பாடியை அது நான் இல்லைன்னு சொல்லாமல் விட்டார். எடப்பாடி அது சொல்லியிருக்காரு, எதுவும் சொல்லலையா? அவர் சொன்னார்னா அது நானே இல்லைங்கன்றார். நான் அவன் இல்லை என்றுவார். ஆனால் என்ன கலர் துணி? வெள்ளையா? அது வெள்ளை கலர். வெள்ளையா? ஓகே, வெள்ளை என்ன, சரி பரவாயில்ல. வெள்ளை கலரா? சரி. அழுக்கா இருந்ததா? அது அழுக்கா ஈரமாக இருந்ததா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்டுக்கு போய் எப்படி ஒன்று வாயை பார்க்க வந்தானோ அதுக்காக தான் மாநாட்டுக்கு வந்திருக்கான். அவன் கருத்துக்காகலாம் வரல. 10 நிமிஷத்துக்கு மேலே கருத்து தாங்காதங்க. இன்னொன்று 10 நிமிஷத்துக்கு மேலே இவர் பேசினார்னா கலைஞ்சிருவான் அவன். 1000 ரூபாய் திட்டம் இதெல்லாம் ஒரு திட்டமாங்கன்னு சொல்லு. தில் இருந்தா இலவச கட்டணமில்லா பேருந்து திட்டம் ஒரு திட்டமானு சொல்ல சொல்லுங்க. தில் இருந்தா எவனையாவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க. எந்த திமுக எதிர்ப்பு பேசுகிற யாராவது இதுவரை திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான வெற்றி அது இருக்கும். அதே போல் அதிமுகங்கிற கட்சி எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்க வாய்ப்பு இல்லை. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு பயணம் பண்ணியிருந்தார். அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு நேற்று இரவு முடிந்தது. அந்த சந்திப்பு முடிந்து அவர் வெளியில் வருகிற போது கர்ச்சீஃபை மூஞ்சில வச்சுட்டு அவர் வராரு. ஆனால் அவர் எதற்காக அதை மறைக்கிறாரு, அவருடைய முகத்தை மறைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பல ஊடகங்கள்ல விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு அது வைரலாகவும் இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இன்னைக்கு பெரியார் பிறந்த நாள். பெரியார் பிறந்த நாளுக்கு நம்ம பெரியார் பற்றி பேசி துவங்கியிருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கர்ச்சிப்பை முகத்தில் போட்டதை ஒரு மாத பொருளாக போட்டு சொல்கிறீங்க. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். ஏதோ ரைடில் கைதாகி போவாங்கல்ல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவோம்ல, அது மாதிரி முகத்தை மூடிக்கிட்டு போகிறாரு. அது அமித்ஷா வீட்டிலேருந்து வெளியே வர்றதுனால. அமித்ஷாவை பார்த்ததை பெரும் அவமானமாக கருதுவாங்க வெளியே தெரிஞ்சா. அவர் வீட்டில் போய் நம்ம பார்த்தோம்னு தெரிஞ்சா ஒரு குற்ற உணர்வில் போனாரோ, இல்லை அமித்ஷா ஏதாவது ரியாக்ஷன்ஸ் பண்ணி அதை மறைக்கிறதுக்காக இவர் துணியை மூஞ்சில் துடைச்சிட்டு போனாரோங்கிறது தெரியல. அவர் மூஞ்ச மறைச்சிட்டு போகிறது, மறைக்காமல் போகிறதுலாம் இல்லை. அவங்க தான் கூட்டணி பகிரங்கமாக வச்சுருக்கிறாங்களே. பாஜகவோடு கூட்டணி பகிரங்கமாக இருக்குது. அது அதிமுக என்பது ஒரு அமித்ஷா திமுகவாக தான் இருக்குதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சது. அதனால் முகத்தில் அவர் துணியை போட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவர் துணியை மூடிட்டு போகிறது அந்த உள்கோஷ்டி செங்கோட்டையனுக்கு மற்றவனுக்குலாம் தெரிய வேண்டாம்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அது செங்கோட்டையன்ட்டு சொல்லிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி அந்த தரப்புக்கு தெரிய வேண்டான்னு. அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கும், அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்குமான உறவு என்பது உலகறிந்தது. இது கள்ள உறவு இல்லை அவர் போய் ரகசியமாக பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த சந்திப்பு ரகசியமாக இருக்கணும்னு அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல. அது எதுக்காக போய் பார்த்துருப்பாருன்னு. எதற்காக பார்த்தாலும் இவங்க அமித்ஷாவும் அதிமுகவும் இணக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம் இந்த செங்கோட்டையன் இப்போ கட்சிக்குள்ளார புதுசாக முளைச்சி அவர் ஒரு பக்கம் அமித்ஷாவுக்கு ரொம்ப தீவிரமான ஆதரவாளராகவும், இன்னொரு பக்கத்தில் எடப்பாடி என்னமோ அப்படியே பாஜகவுக்கு எதிரானார் மாதிரி சில ஒரு ஒரு பிம்பத்தை அப்படி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அமித்ஷா செங்கோட்டையன் தான் ரொம்ப மோசமான சங்கின்னு என்னமோ எடப்பாடி ரொம்ப அவர் புரட்சிகர கட்சி வச்சிருக்கா பாருன்னு. அவரு அமித்ஷாவோட அடிமையாக தான் இருக்கிறாரு. செங்கோட்டனையோட நான் தான் ஒரு தீவிரமான அடிமைன்னு காட்டுற ஒரு வீடியோவாக தான் அது இருக்குது. சீட் நெகோசியேஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கிட்ட கராரா நடந்துக்கிறாரு. அதனாலதான் அதெல்லாம் இவங்களாம் சொல்றது. அதாவது என்னன்னா, பாஜகவோடு கூட்டணி வச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுக்குற பத்திரிகையாளர்கள், இந்த முட்டு கொடுக்குறவங்களாம் என்னென்னா திமுக அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பில்டப்பான கட்சி அது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேசுகிறாங்கல்ல மீடியாவில். நீங்கள்லாம் பேட்டி எடுக்கிறீங்கல்ல, அவங்க என்னென்னா அவங்க பேசுகிறவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒரேடியாக திமுகவை நம்ம ஆதரித்து பேசிட்டோம்னு சொன்னால் நம்ம பேச்சுக்கு பெருசாக எல்லா சேனல்லையும் ஒரு வேல்யூ இருக்காது அப்படின்னு இருக்குல்ல. அவங்க சொல்கிற கருத்து. இப்போ நீங்கள் கூட பேட்டி எடுக்கிறீங்கன்னா சில பேர் இப்போ என்கிட்ட கேட்குறீங்கன்னா என் ஐடியாலஜி ஒன்று, நான் திமுக ஆதரவாக இருக்கிறேன், அதை ஒட்டி விஷயங்களை பேசுகிறேன், ஏன் திமுக ஆதரவாக இருக்கிறேங்கிறதையும் நான் சொல்கிறேன். சில பேர் உங்களுக்கு பேட்டி இன்றைக்கி திமுக ஆதரவாக வேணுமா எதிர்ப்பாக வேணுமா? ஆதரவாக வேணும்னா 4 பாயிண்ட்டை கொடுக்குறேன், இன்றைக்கி இப்போ போட்டு திமுக காரண மாதிரி யாரும் இல்லைன்னு பேசவா, இல்லை திமுக மோசமாக இருக்குன்னு பேசுவா, என்ன கண்டென்ட் உங்களுக்கு நல்லா போகும்னு கேட்டு பேசுகிறவங்க இருக்கிறாங்கல்ல. ஏன்னா ஒரு நாள்லேயே 2 கருத்து, திமுக பற்றி மோசமாக பேசுவது, இன்னொரு பக்கம் திமுக ஆதரிப்பது, எடப்பாடிக்கு விமர்சித்து பேசுவது, அதை எடப்பாடி ஆதரித்து பேசுவது, அப்புறம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறது. அதிமுக நீங்கள் அலட்சியமாக நினச்சிடாதீங்க, ஃபீல்டு ஒர்க் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியில் நீங்கள் சாதாரண தலைவராக நடக்காதீங்கன்னு சொல்கிறது. இதை பிரட்டி பேசுறதுங்கிறது இவங்ககிட்ட ஒரு திமுக எதிர்ப்பு மனோபாவம் மட்டும் இல்லை, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது கட்சியோட ஸ்ட்ராட்டஜி குறித்து அவங்க பேசுறது இல்லை, பேசுகிறவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஒவ்வொரு சேனல்லையும் பேசும்போது வியூஸ் எவ்வளோ கூட போகுங்கிறத பொறுத்து அவங்க கருத்துக்கள் அதிகமாக சொல்கிறாங்க இல்லையா.
அதை ஒரு வாத பொருளமா மாத்துறவங்க பெரும்பாலும் அவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 100 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் செய்து முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பாக வெளிப்படையாகத்தான் அமித்ஷாவ நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் போறாரு. அதுல ஏன் வந்து மூடி மறைச்சிட்டு போகணுன்ற பல கேள்விகளும் இங்க முன்வைக்கிறாங்க. அது எதார்த்தமா அவர் கர்ச்சீப்ப வச்சிருப்பாரு. நீங்க ஏன் வந்து அத சித்தரிக்கிறீங்க? ஊடகங்கள் தான் வந்து ஊதி பெரிதாக்குறாங்கன்றாங்க. சரி விட்டுறலாம். வேற விஷயத்துக்கு போலாம். விட்டுருங்க. அதான் சொல்லிட்டீங்கல்ல. இல்ல அவர் கருத்தியல் ரீதியா தான் இருக்காரு. நான் வந்து தன்மானத்தோட தான் இருக்கிறோம். அதிமுக தன்மானத்தோடு இருக்கிறதுன்றாரு. அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க. பெரியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடுறாரு. அப்ப அவங்க கொள்கை ரீதியா தான் இயங்கிட்டு இருக்காங்க. யாரு தான் வாழ்த்து போடல? அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாஜக கூட தான் நேத்து போட்டாங்க. யார் தான் போடல? ஏன் மோடி பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு மோடி தான் பொறந்திருக்காரு. உண்மையான பெரியாரிஸ்ட் வந்து மோடின்னு கூட சொல்லி விட்டுறலாம். அது இது இல்லையாப்பா. எல்லாரும் தான் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளார திராவிட ஐடியாலஜியோட சேர்ந்திருக்கிற தலைவர்கள அடையாளப்படுத்துறது, கட்சியின் அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒண்ணு திமுக அல்லது திராவிட இயக்கம் கட்டமைச்ச தமிழ் உணர்வு, அது சார்ந்து இயங்குறது. அதனால அத பேசுறாங்க. பாஜகவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பேசுறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து பாஜக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுது. ராமன் தான் எங்க கடவுள்னு சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள முருகன்னு பேசுது. ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெய் ஸ்ரீராம் ராமரை முன்னிறுத்தி அரசியல் பேசல? இங்க ஒரு தமிழ் அடையாளம் இருக்குது. இப்ப திராவிட இயக்கம் கட்டமைச்ச தமிழ் பின்புலம் இங்க இருக்குது. அதனால என்ன பண்ணுதுன்னா, இங்க அவங்க வந்து பாஜக, இறை நம்பிக்கை, பிஜேபி இந்து பின்புலமா இருக்கிறதுங்கிறதுனால அவங்க இறை நம்பிக்கை வெளிய போய் பேசிற முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இறை நம்பிக்கைக்குள்ளார முருகன பத்தி பேசுறாங்க. முருகன் தான் தமிழ் கடவுள்னு பேசுறாங்கங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் வினையாற்றுது. இப்போ முருகன் வந்து அதில கூட முருகன் வந்து தமிழ் கடவுள்னு நம்மகிட்ட பாஜககாரர் அமித்ஷா இங்க வந்து சொல்றாரு. பாஜககாரர்லாம் இங்க வண்டி ஏறி வந்து நம்ம தான் இங்க தமிழர்கள் தான் இங்க முருகன கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. தமிழ் வந்து முருகன் ஒரு இந்து கடவுள், இந்து மதத்தில இவ்வளவு சிறப்பான கடவுள்னு சொல்றீங்கன்னா, முருகன் ஒரு இந்து கடவுளாக இருந்தால், இங்க கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க ராமனை கும்பிடுறாங்க, சிவன கும்பிடுறாங்க, பிள்ளையார கும்பிடுறாங்க. உங்க கடவுள் எல்லாத்தையும் நாங்க கும்பிடுறோம். எங்க ஊர்க்காரங்க கும்பிடுறாங்க. நீங்க இந்து கடவுள் முருகன்னு சொன்னா, உத்தரப்பிரதேசல முருகன ஏன் கும்பிட மாட்றான்? நீ அங்க போய் சொல்லணும்ல. உண்மையில் முருகன நீங்க புரமோட் பண்ணி பேசணும்னா, பாஜகக்காரங்க, நீங்க அங்க ஒரு கோயில் கட்டுங்க. பாஜக சார்பா. முருகனுக்கு ராமர் கோயில் பக்கத்துல ஒரு முருகன் கோயில் பிரம்மாண்டமா கட்டுங்க. அப்ப உத்தரப்பிரதேசல கட்டுங்க, மத்திய பிரதேசல கட்டுங்க. இன்னும் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கொண்டு போய் கட்டி, முருகனும் இந்து கடவுள்னு அங்க போய் சொல்லுங்க. அங்க சொல்லாம இங்க வந்து முருகன் கடவுள்னு சொல்றதுல ஒரு அவங்க பக்தி எல்லாம் கிடையாது. அதுல ஒரு அரசியல் இருக்குது. குறைந்தபட்சம் இந்த ஊர்ல சேட்டுக இருக்காங்கல்ல, பாஜகவுக்கு ஃபண்ட் குடுக்குறவங்க. அவங்களே இந்து கடவுள்னு ஒத்துக்கிறது இல்ல முருகன. கதையெல்லாம் இங்க எழுதி வச்சிருக்காய்ங்க. பிள்ளையாரோட தம்பி முருகன்னு எழுதியிருக்கிறாய்ங்க. பிள்ளையாரோட தம்பி முருகன்ங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் தான் தெரியும். பிள்ளையாருக்கு ஒரு தம்பி இருக்கிறதெல்லாம் வட இந்தியால யாருக்கும் தெரியாது. இங்கேயே முருகன் தமிழ் கடவுள் முருகனை வந்து விநாயகரை ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக ஏற்கனவே அறியப்பட்ட முருகனோடு விநாயகரை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக இங்கே விநாயகரை வந்து முருகனுக்கு சீனியராக போட்டு முருகனுக்கே அண்ணன்னு ஒரு கதையெல்லாம் எழுதி சொல்லியிருக்குது. ஆனால் நீங்கள் முருகனுக்கு அண்ணனை தெரிஞ்சிருக்குது இங்கே எல்லாருக்கும். முருகனை தெரிஞ்சிருக்குது, விநாயகர் அண்ணனை தெரிஞ்சிருக்குது. அண்ணா இந்தியா முழுக்க புகழ்பெற்றிருக்கிறாரு. அவர் தம்பியை ஒரு ஊருக்கும் தெரியவே இல்லையே. எந்த ஊர்லையும் தெரியலையாங்க. ஆந்திரா கேரளாவில் மட்டும்தான் முருகனை தெரியுது. கேரள மக்கள் தமிழ்நாட்டு மக்களைப் போல் முருகன முருக வழிபாட்டில உள்ளவங்க தீவிரமா பழனி அவங்களுக்கு முக்கியமான கோயில். நீங்க கேரளாவை தவிர்த்து விட்டா முருகனை பற்றி இந்து கட்சிகளோ, இந்து கோயில்களோ எங்கேயுமே கிடையாதுல்ல. அப்ப அத பத்தி அவங்க பேசணும்னா, அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளார இது மாரியான விஷயங்கள திருப்பி திருப்பி பேசுறது, அதுக்குள்ள குழப்பம் பண்றது, ஏற்கனவே இந்த ஐடியாலஜிக்குள்ள வரணுங்கிறதுக்காக அண்ணாவுக்கு இன்னைக்கு வந்து இந்த வருஷம் அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப திமுக முன்னிறுத்திய திருவள்ளுவர தூக்கி தன்னோட அடையாளமா பயன்படுத்துறது. திருவள்ளுவர் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார திருவள்ளுவர தூக்கி பிடிக்கணும் நீங்க தமிழ் அடையாளம்னு சொன்னா. அது யார் கொண்டு வந்தாங்கன்னா, அது பெரியார் ஆரம்பிச்சாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டின் அடையாளமாக வள்ளுவரை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. அதுவும் கலைஞர் தான் அது பண்ணாரு. அது எப்படி பண்ணாரு? கலைஞர் மட்டும் அத பண்ணாம இருந்திருந்தா, இவங்க ராமனை தான் முன்னிறுத்தியிருப்பாங்க. ராமனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தமிழ் அடையாளம்னு சொல்லி மதசார்பற்ற தன்மையாக தமிழ் அடையாளமாக திருக்குறளையும், திருவள்ளுவரையும் கலைஞர் நிப்பாட்டினாரு. அந்த இடத்துல கலைஞர் அதை நிப்பாட்டாம இருந்திருந்தா, பகவத்கீதையும் ராமனும் தான் இங்க இருக்கும். நூல் புனித நூல்ங்கிற பகவத்கீதை. அந்த பக்கத்துல கடவுள் யாருன்னா ராமன் அப்படின்னு இருந்திருக்கும். இங்க வந்து தமிழர் அடையாள நூல் எதுன்னு சொன்னா திருக்குறள். யார் நம்ம தலைவர் அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறத திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக கலைஞர் கட்டமைச்சாரு. அதற்குள்ளதான் அவங்க இயங்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்க ஐடியாலஜி வந்து பகவத்கீதையும் ராமனும் தான். எல்லா ஊர்லயும் அதுதான் பேசுறாங்க. ஆனா இங்க பண்ண முடியல. நம்ம ஊருக்கு வந்து தமிழ்நாட்டுல பிரமுகரா இருக்கிற இளையராஜாங்கிற ஒரு பெரிய இசை மேதையை கூட திருக்குறளை இசையமைக்க வைக்கல அவங்க. பாத்தீங்கல்ல? பகவத்கீதைக்கு இசையமைக்க வச்சாங்க. இப்பதான் முதலமைச்சர் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா பண்ணி, ஏதோ இளையராஜா இதுவரைக்கும் வெளிநாட்டுல அவருக்கு திருக்குறள்லாம் தெரியாத ஒரு இளையராஜாவே இருக்கிறாரு அவரு. அவர்கிட்ட தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறார். நீங்க வந்து திருக்குறளுக்கு இசையமைக்கணும், சங்கத்தமிழுக்கு இசையமைக்கணும்னா புதுசா கேட்கிற இளையராஜா. இதெல்லாம் எந்த மொழியில இருக்குங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ரமண மகரிஷிக்கு பாட்டு போடுவாரு. அப்புறம் முகாம்பிகை இப்ப கர்நாடகத்துல முகாம்பிகை பாட்டு போடுவாரு. அப்புறம் மோடிக்கு ஒரு பாட்டு போடுவாரு. பகவத்கீதைலாம் பாட்டு போட்டிருக்காரு. இதை வந்து இளையராஜாங்கிற புகழ்பெற்ற தமிழர்கள் மற்றும் புகழ்பெற்ற ஒரு இவ்வளவு சீனியரா வளர்ந்திருக்கிற இவ்வளவு பெரிய இசைக்கலைஞருக்கு
வெளியில இருந்து ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இளையராஜா இருக்கிறார் பாத்தீங்களா? இந்த சூழல் தான் பாஜக அவரை பயன்படுத்திக்கிறது. பட் இதெல்லாம் அவரே செய்யணும். திருவாசகத்துக்குலாம் பண்ணாரு. ஆனா ஒரு திருக்குறள் என்பது தமிழ் இல்ல அடையாளம். அந்த இளையராஜாக்கு தான் அரசு விழா எடுக்குறாங்க. ஆமாங்க. ஆமா அது கடமை. அரசோட சிறப்பு அது. இளையராஜாவுக்கு தமிழர்கள் மத்தியில ஒரு அடையாளம் இருக்குதுங்கிறதெல்லாம் எடுக்குறாங்க. அங்க ஒரு பகவத்கீதைக்கு இசை போட்டீங்களே, ஏன் போட்டீங்கன்னு அவர் கேட்க முடியாது. அது அவரோட ஐடியாலஜி போயிருக்காரு. மோடிய இந்தியாவிலே நேரு மாரி கூட ஒரு பிரதமர் இதுவரைக்கும் நேரு கூட அப்படி கிடையாது. அதையெல்லாம் தாண்டி மவுண்ட் பேட்டன்லாம் தாண்ட ஒரு மிக சிறந்த பிரதமர் மோடின்லாம் பேட்டி குடுத்திருக்காரு. அந்த இளையராஜாவ அவங்க பார்க்கல. அவர் ஒரு கலைஞனா பார்த்து இவங்க கோரிக்கைய அவங்ககிட்ட வைக்கிறாங்க. அவருக்கு என்னன்னா, மறைமுகமா என்னன்னா, பகவத்கீதைலாம் போட்டீங்களே, இதுக்கு போடுங்கன்னு சொல்றது தான் அது. இப்ப அவருக்கே தோணவே இல்ல பாருங்க இவ்வளவு நாள்ல. அப்ப அவங்க யூஸ் பண்றாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாருன்னா, வேற ஏதாவது மூகாம்பி கோயிலுக்கு 18 கோடிக்கு பணம் குடுக்குறாரு. அப்படிதான் இருக்கிறாரு. தமிழ் ரிலேட்டடாவே இளையராஜா இல்ல. அவர் தமிழ் சினிமா பாடல்களுக்கு வேணுமா இசையமைச்சிருக்கிறாரு. தமிழ் சினிமா பாடல்கள்ல தத்துவ பாடல் அமைச்சிருக்கிறாரு. அப்புறம் குளிக்குது ரோஜா நாத்துக்கு அப்புறம் அது மாரி பாட்டுக்கெல்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு இசை சினிமாவுக்கு வெளியில தமிழுக்கு என்ன இசையமைக்கணும்னு பார்த்தா, அவருக்கு அது தெரியல. ரமண மகரிஷி பாட்டு பாடுறாரு. அப்புறம் ரொம்ப கேட்டா என்ன பாட்டு போடுவாருன்னா, இது ஜனனி ஜனனி பாட்டு தான் போடுறாரு. ஒரு திருக்குறளுக்கு போனா பாரதிதாசன் பாடல் ஒண்ணு கூட பண்ணது கிடையாது அவரு. திராவிட இயக்க கவிஞராக இன்னும் சொல்ல அதுல முதலமைச்சரோட சிறப்பு என்னன்னா, பாரதிதாசன் பாடலுக்கு கூட நீங்க இசையமைன்னு கூட அவர் சொல்லல. அவர் திராவிட இயக்க கவிஞர், கடவுள் இல்லன்னுலாம் பேசினவரு. அதனால அத கூட அவர் சொல்லல. நீங்க திருக்குறளுக்கு பண்ணுங்க, சங்க இலக்கியங்களுக்கு பண்ணுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார்ல. அப்ப இந்த பின்புலம் தமிழ்நாட்டின் பின்புலம் என்பது திராவிட இயக்கத்தின் பின்புலம் என்பது வள்ளுவர், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் இந்த ஐடியாலஜி. இதுக்குள்ளார தான் பாஜகவும் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, அவங்க யார் வேணுமானாலும் ஆதரிப்பாங்க. எதை வேணுமானாலும் அதாவதுன்னா முருகனை ஆதரிப்பது, வள்ளுவரை ஆதரிப்பதெல்லாம் அது என்ன பண்ண வள்ளுவருக்கு காவி முலாம் பூசுவது. நீங்க வள்ளுவரை அவங்க புறந்தள்ள முடியாது. ஆனா என்ன பண்றாரு வள்ளுவரையே வேறன்னா அவர் ஒரு இந்துத்துவ சக்தியா காட்டுற மாரி, அவர் ஒரு பார்ப்பன பின்புலம் கொண்ட சிந்தனையாரா காட்டுற மாரி காவி அடையாளம் பண்றது. அது மாரி வேலைகளை இவங்க பார்க்குற சரி முருகனுக்கு அந்த கலர் கொடுக்க பார்க்குறாங்க. நீங்க கருத்தியல் ரீதியா பல விஷயங்கள சொல்றீங்க இல்லையா? இப்போ இப்போ தாவேக்கா விஜய் அவர்கள் பிரச்சாரம்லாம் தொடங்குனாரு. திருச்சி, அரியலூர்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, காலத்திற்கு ஏற்றார் போல அரசியல் தன்மை மாறிக்கிட்டே இருக்கு. இப்பயும் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் குடுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா மாநாடு நடத்தணும். கருத்தியல் ரீதியாக பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அ ஸ்பீச் நம்ம கம்மியா கூட பேசலாம். அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் என்ன பேசியிருக்காரு, கருத்தியல் ரீதியாக பேச வேண்டிய அவசியமெல்லாம் இப்ப கிடையாது அப்படின்றாங்க. ஆமா. அத சொல்லணும்னா, இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, இவ்வளோ தூரம் ஒரு பயணம் பண்ணி, இவ்வளோ பேர் ரோட்ல கிரீஸ தடவி, கீழ விழுந்து, கொடி கம்பத்த கீழ சாய்ச்சு, ரோட இது பண்ணி, செருப்பெல்லாம் அறுந்து போய், அந்த மாநாட்டுக்கு வந்த பெண் ரசிகைகள் கிட்ட அவமானப்படுத்திய அந்த பெண் ரசிகைகள, இவ்வளோ கேவலப்படுத்தப்பட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு, நீ டெக்னாலஜிய பயன்படுத்தி Zoom மீட்டிங்லயே பேசிட்டு போயிரலாமே! அதுவும் தானே இயல்பு தானே! அத ஏன் நீங்க தவிர்க்கிறீங்க அப்ப? 10 நிமிஷம் பேசுறதுக்கு, நீங்க உங்க ரசிகர் எல்லாம் சினிமால தானே உங்கள பார்க்குறான். நீங்க நேர்ல இதுவரைக்கும் வரலையே! எல்லா ஊர்லயும் உங்க படம் தியேட்டர்ல போடுறாங்க. அப்படித்தானே பார்த்துருக்கிறான். நீ அப்படியே பேசிட்டு போ வேண்டியது தானே. நீங்க எதுக்கு வரீங்க இப்ப? டெக்னாலஜி இப்ப எவ்வளோ வளர்ந்துருச்சுன்னா, ஆமா அமெரிக்கா மொழிக்கு நம்ம பேசுறோம். கொரோனா காலத்தில பேசுனோம். இப்ப கூட பேசுறோம். டெக்னாலஜி அப்படிதான் வளர்ந்திருக்குது. நேர்ல போய் பேசணும்னு அவசியமே இல்ல. ஒரு வீடியோ கால்ல பேசிறலாம். நீங்க Zoom மீட்டிங்ல எல்லா ரசிகரையும் ஒரே சமயத்தில கூட நீங்க பேச வச்சிரலாம் அதுக்குள்ளார. நீங்க அப்படி போ வேண்டியது தானே இன்னும் டெக்னாலஜி இல்ல பயன்படுத்தி. முப்பெரும் விழாக்கு கூட இப்ப தான் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. முப்பெரும் விழா முப்பெரும் விழாங்கிறது அவங்களுக்கு இல்ல. முப்பெரும் விழாங்கிறது திமுகவுக்கு. அதான். இல்ல முப்பெரும் விழாங்கிறத தாவேக்கா நடத்த முடியாது. அது திமுக ஆரம்பிச்சதுனால. இல்ல சொல்ல முடியாது. விஜய் நாங்கள் முப்பெரும் விழா நடத்துகிறோம்னு கூட நடத்துவாய்ங்க. திமுக ஆரம்பிச்சதுனாலயா முப்பெரும் விழா. அது பெரியார் பிறந்தநாள் விழா, அண்ணா பிறந்த விழா. திமுக ஆரம்பிச்சது செப்டம்பர் மாதத்துல. அத வச்சு தான் 30 விழா. திமுக நடத்துகிறப்ப நாங்களும் 30 விழா செப்டம்பர் மாதத்துல நடத்துவோம்னு நடத்தாலும் நடத்துவாய்ங்க இந்த கோமாளிகள். சொல்ல முடியாது. இல்ல முப்பெரும் விழாக்கு மக்கள் இப்ப தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தாவேக்கா மாநாட்டுக்கெல்லாம் 2 நாட்கள் பயங்கர கூட்டமா இருந்தது. மக்கள் அந்த அளவுக்கு ஆரவாரமாக இருந்தாங்க. ஆர்வம் காட்டுனாங்க. ஆனா முப்பெரும் விழாக்கு அந்த ஆர்வம் இல்ல. மாநாடு அதான் சொல்றேன். 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் தான் நடத்துறாரு. அதுதான் மாநாடு ஆனா அப்படிங்கிறாரு. விடிய விடிய மக்கள் இருந்தாங்கல்ல. ஆமா அந்த இடத்துக்கு வராரு. ஏர்போர்ட்க்கு கூட தான் போறான். நீங்க வரீங்கன்னு. போறான். அது என்னது அப்போ? ஏர்போர்ட் இத விட அதிகமா ஏர்போர்ட்ல வரலையா? விஜய் ஏர்போர்ட்டுக்கு வராரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராரு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு வராருன்னா, போனானா இல்லையாங்க எல்லாரும்? அங்க எதுக்கு போனான்? மாநாட்டுக்கு பேச்சு கேட்க வந்தான். ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? ஏர்போர்ட்டுக்கு போய் எப்படி உன்ன ஆன்னு வாய பார்க்க வந்தானோ, அதுக்காக தான் மாநாட்டுக்கு வந்திருக்கான். அவன் கருத்துக்காகலாம் வரல. 10 நிமிஷத்துக்கு மேல கருத்து தாங்காது அங்க. இன்னொன்னு 10 நிமிஷத்துக்கு மேல இவர் பேசினாருன்னா கலைஞ்சிருவான் அவன். அதுவும் அவனுக்கு தெரியும். அந்த ரசிகர்கள் அரசியல் கண்ணோட்டம் கிடையாது. இவர் சினிமாவுல பஞ்ச் டயலாக் போட்டு ஒருத்தன் 10 பேர தூக்கி போட்டு லெஃப்ட்ல, ரைட்ல குத்தி பஞ்ச் டயலாக் பேசும்போது கை தட்டுனவன். அது மாரி இமேஜ் உள்ள ஒரு நடிகர பார்க்க வந்தவன் மேடையில அதிக நேரம் பேசுறத அவங்க தாங்க முடியாதுங்கிற காரணமும் இவங்ககிட்ட இருக்குது. விஜய் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறாருன்னா, அங்க நிக்க மாட்டான். இவ்வளோ அடி முட்டி நிக்கிறான்ல ரசிகரு, அவன் கலைஞ்சு போயிருவான்.
இவர் கண்ணு முன்னாலே ஒரு வீர சொற்பொழிவு ஒரு 3/4 மணி நேரம் ஆட்டினாருன்னு வச்சுக்கங்க, மாநாடு காலியாயிடும். அதுதான் முக்கியம். அவங்க வராம கூட்டத்த சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவருக்கு பேச தெரியாது, பேச வராதுன்னு இல்ல. உட்கார்ந்து தம் கட்டினாருன்னா 3/4 மணி நேரம் பேசுவாருன்னு வச்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணி. அது பெரிய விஷயம் இல்ல. 10 நிமிஷத்துக்கு மனப்பாடம் பண்ணத இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம், பின் பாக்கெட்ல இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு 10 நிமிஷம், முன் பாக்கெட்ல இருந்து 2 எடுத்தா இன்னொரு 10, 10 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பேசிடுவாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 40 நிமிஷத்துல அவரு 1 1/2 மணி நேரம் கூட அவரால பேச முடியும். ஆனா ரசிகர்கள் வெயிட் பண்ண மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கணும். அந்த இமேஜ் உடைஞ்சிரும். அவன் கலைய ஆரம்பிச்சுருவான். இவரு அரசியல் பேசுவாரு. அது திமுகவ திட்டி பேசுவார்லாம். இல்ல அவனுக்கு வேற ஏதோ பஞ்ச் டயலாக் எதிர்பார்ப்பான். சினிமால எதிர்பார்த்த மாரி. இதையே பேசுறாயான்னு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, வந்த கூட்டம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு மேல தாங்காது. இவரு பேச்ச தாண்டி. ஆனா அவங்க விஜய்க்கு தானே ஓட்டு போட போறாங்க. நே அது விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்கங்க. ஆனா நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறத, அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டோம். 1/2 அன் ஹவர் தொடர்ந்து இனி மேடைகள்ல பேசினாருன்னா, அவரோட பேச்சு அந்த கூட்டம் எவ்வளோ கலையுதுன்னு பார்த்துங்க நீங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பேசினாருன்னா, விஜயோட மாநாடுகள்ல விஜய் வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பேசினாருன்னா, அவரோட நிலைமை அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டம் கலையும். ஏன்னா, அந்த பொலிட்டிக்கல் வேல்யூ அவங்ககிட்ட கிடையாது. இவருக்கே அந்த வேல்யூ இல்ல. எழுதி வாங்கி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு மனப்பாடம் பண்ணி பேசிட்டாரு. எவ்வளோ நேரம் பேசுவார் அத? இதுக்கு மேல அங்க இருக்காது. இன்னும் யாரையாவது 2 பேர் அப்படி பின்னால பல்டி அடிச்சுலாம் பட்டி காட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க ரசிகர்களு. அவங்க அந்த அந்த ஆடியன்ஸ் கிடையாது. அதாவது பொலிட்டிக்கலா இருக்கிற ஒரு தொண்டர்கள் கிடையாது அவங்க, தெரிஞ்சுக்கங்க. விஜயை பார்க்க வருகிறவர்கள் தொண்டர்கள் கிடையாது. அவங்க ரசிகர்கள். ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொண்டன் பேச்சை கேட்கறதுக்கு கிளம்பி வருவான். கொள்கை சார்ந்து கிளம்பி வருவான். தொண்டர்கள்ங்கிறது திமுகல இருக்கிறாங்க, மாநாடு நடத்துறாங்கன்னா, அவங்களே முழக்கங்கள் எழுதி கொண்டு வருவாங்க. என்ன முழக்கம் போட்டுக்கிட்டு வருவாங்க. அது வந்து தொண்டர்கள். ஒரு கட்சியில் கூட்டம் சேருவது என்பது தொண்டர்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வர்றது வேறு. விஜய்க்கு வருவது தொண்டர்கள் அல்ல. அவங்க ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் அங்க ரொம்ப நேரம் தாங்க மாட்டான். இது தெரிஞ்சு தான் விஜய் 10 நிமிஷத்துல பேச முடிக்கிறாரு. அது ஷூட்டிங் பார்க்குற மனோபாவம். அங்க தொண்டர்களுக்கும் தலைவனுக்குமான உறவல்ல. ஒரு நடிகனுக்கும் ரசிகனுக்குமான உறவா தான் இருக்குது. அப்ப அங்க நடிகர பார்க்குற மாரி தான் பார்ப்பான். நீங்க இங்க வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலாம், ரொம்ப நேரம் அது ஓடாது அங்க. அந்த வண்டிங்கிறதெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறாங்க. ஆனால் பெரியார மேற்கோள் காட்டுறாரு. ஏன்னா பெரியாரினுடைய மகிழ்ச்சி. வாரிசுகள்னு நல்லது. சொல்றாரு. வரட்டும். அதனால என்ன இருக்கு. அதான் சொன்னேன்ல, பெரியார காட்டி தான் ஆகணுங்கிற சூழல் வந்திருக்குது. உங்களுக்கு தான் வந்து பாஜகவே இப்போ வந்து அண்ணாவ பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரியாரை பற்றியான விமர்சனங்கள் இப்போ குறைக்கிறாங்க பாஜகவுல. முந்த மாரி எல்லாம் எடுத்தங்க, கவுழ்த்தன்னு பேசுன நபர்கள கழட்டி விட்டுட்டாங்க. இந்த ராஜா மாரி ஆட்கள்லாம் பேசுறத விட்டுட்டாங்க. பெரியார பேசுனா எவ்வளவு கேவலமா தமிழ் சமூகத்தில இன்னும் இது கிடைக்குங்கிறது சமீபத்தில சீமானோட பெரியார் எதிர்ப்பு மனோபாவம்லாம் பார்க்க தான் செய்றாங்க. அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாரு. அது இன்னொன்னு, அவர் வந்து திராவிட ஐடியாலஜிய தான் தன்னோட கருத்தா சொல்றாரு. குறிப்பா திமுகவின் கொள்கையை தன் கொள்கையா மாத்திக்கிட்டாரு விஜய். அவருக்கு சொந்தமா எதுவுமே இல்ல. அப்படியே திமுக வந்து என்ன மேடையில பேசுவாங்களோ, திமுக கொள்கை என்னவோ, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சோ, அண்ணா அவங்க திமுகவ ஆரம்பிச்ச தலைவரு. அவரு அண்ணாவ தலைவரா ஏத்துக்கிட்டாரு. பெரியார திமுகலருந்து திமுகவோட ஆதர்ச தலைவர், தத்துவ தலைவர். அவர் பெரியார ஏத்துக்கிறாரு. அப்புறம் சமூக நீதி அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்னவோ, அந்த கொள்கையவே அவங்க கொள்கை அறிவிக்கிறாங்க. அத விடவும் வந்து முதலமைச்சர் வந்து பாஜகவை மற்ற தமிழ்நாட்டு இஷ்யூஸ்ல என்ன அறிக்கை குடுக்குறாரோ, அந்த அறிக்கைய பார்த்துட்டு அதே அறிக்கை அவரு குடுக்குறாரு. அப்படியே திமுக பத்தி எல்லாமே வந்து திமுகவோட கொள்கை அறிக்கை, திமுகவோட கொள்கை, திமுகவோட தலைவர்கள், திமுகவோட மொழி உணர்வு, திமுகவோட இந்திய எதிர்ப்பு உணர்வு எல்லாத்தையும் எடுத்து இவங்களே சொல்றாங்க. 67ல் நடந்தது மீண்டும் நடக்கும்னு சொல்றாரு. திமுகவோட அரசியல தான் சொல்றாரு. அவரு அரசியலா சொல்லிக்கிட்டாரு. அப்ப அப்படியே சொல்லிட்டு, அவங்க சொந்தமா சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே, அதுதான் சொந்தமா சொல்றது. சொந்த பிட் என்னன்னா, பூரா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு, அப்படியே வாசிச்சுட்டு, கடைசியில கீழ வந்து இந்த பாத்திர கடையில அடிச்சது நடிப்பாய்ங்கல்ல, அந்த மாரி கீழ மட்டும் ஸ்டாலின் அவர்களே, அப்புறம் குடும்ப ஆட்சி நடத்துருங்க, முடிவு கட்டுருங்கிற இந்த 3 வாக்கியம் மட்டும் தான் விஜய் கட்சிக்கு சொந்தமானது, அல்லது விஜய்க்கு சொந்தமானது. மற்றது எல்லாமே அவங்க திமுக ஸ்கிரிப்ட் எடுத்து தான் பேசுறாங்க. இதுல இது ஒரு மாற்றாக ஒரு நீங்க சொல்றது போலவே எல்லாமே திமுக சாயல்ல இருக்கிற பட்சத்துல, அது திமுக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. திமுக மேல பல விமர்சனங்கள் இருக்கு. மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. அப்போ கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் விஜய்க்கு போகவும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதற்காக தான் அது பேசுறாரு. உங்களுக்கு நீங்க எவ்வளவு பேசினாலும், நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எதுவுமே சோபிக்கல. அதிமுகவுக்கு பிற்பாடு. அதிலும் குறிப்பாக திராவிட இயக்க எதிர்ப்பு கான்செப்ட்டோட வந்தவங்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. திராவிட கான்செப்ட், திராவிட தத்துவம் இருக்கோ இல்லையோ, ஐடியாலஜில வந்து எனக்கு அண்ணா, எனக்கு பெரியார், இவங்க தான் என்னோடது, திராவிடம் தான் சிறப்புன்னு சொன்னவங்க தான் ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து வெளியே வந்து அண்ணா திமுக. அதற்கு பிற்பாடு திமுகல இருந்து வெளியே வந்த வைகோ. அதுக்கு பிற்பாடு திமுகல இருந்து வெளியே வந்து விஜயகாந்த். இவங்கெல்லாம் திராவிடத்துக்கு எதிரா பேசல. திமுகவுக்கு எதிரா பேசினாங்க.
ஆனா திமுக தலைவர்களை வந்து அண்ணாவையும் பெரியாரையும் தன் தலைவரா வரிச்சுக்கிட்டு பேசுறதுனால மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றாங்க ஓரளவுக்கு. அது இவருக்கு கைகூடுங்கிறதுனால வர்றாரு. மாறாக அவர் ஒட்டுமொத்தமாக திராவிடம், பெரியார் உட்பட, அண்ணா உட்பட திராவிடமே தமிழ்நாட்டை சீரழிச்சிச்சுன்னு சொன்ன எந்த இயக்கமும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியல தனியா நின்னு. நீங்க அது எந்த இயக்கம் எடுத்தாலும் திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் குறைந்த செல்வாக்கு இருக்கும். அவங்க ஜாதி ரீதியாக செல்வாக்கு பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஜாதி தலைவரா இருக்கிறாங்க. ஜாதியிலிருந்து வெளியே வந்தாங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சா கூட அவங்க ஜாதி சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, பொதுவான ஆட்கள் அந்த கட்சியில சேரல. திராவிட இயக்க எதிர்ப்பு உள்ளவங்களுக்கு. ஆனா இவருக்கு வந்து இப்ப சீமானோட நிலைமை எவ்வளவு வண்டி ஓட்டினாலும், முக்குனாலும் ஏன் அவரால வந்து போ முடியலன்னா, அவர் அந்த திராவிட இயக்க எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பாளர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு பெறுறாரு. மாறாக மெயின் ஸ்ட்ரீம்குள்ளார அவர் வர முடியாது. காரணம் அவரோட திராவிட இயக்க எதிர்ப்பு அவருக்கு முக்கிய பணியாற்றுது. ஆனா அவர் வந்து திராவிட இயக்க ஆதரவை பேசிட்டாருன்னா, உள்ளவனும் போடுவான் அங்கிருந்து. அவரோட முதலீடு எதுன்னா, திராவிட எதிர்ப்பு. அதுக்கு தான் அவர் ஈழம் சார்ந்த விஷயம், விடுதலை புலி ஆதரவு, பிரபாகரன், திமுக துரோகம் பண்ணிருச்சுங்கிறது தான் அவரோட வசூல் மையம். அத வந்து தகர்ந்து போச்சுன்னா, நீங்க அவரு என்ன அவரு பெரியாரு இருக்கட்டும்னு சொன்னாலும், அவரு என்ன இப்ப அவரு மொத்தம் காலி ஆயிடும். அவர் சர்வேல் பண்ண முடியாது. அவருக்கு கோட்டை உடைஞ்சிரும். அதனால அவர் இத பேச மாட்டாரு. அவர் எவ்வளவு மோசமா திமுகவ திட்டி பேசுறாரோ, அது அவருக்கு லாபம். அவர் அத வசூல் பண்ணலாம். ஒரு 10 பேர் வருவாங்கன்னு. அவர் அதுக்கு மேல வளரலாங்கிறதுக்காக அவர் திராவிட இயக்க ஆதரவு வேஷம் இப்ப போட்டாருன்னா, அவருக்கு உள்ளதும் போயிடும். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, இருக்க திராவிட எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவருக்கு வந்து பெருவாரியான மக்கள் ஆதரவு வரணும்னு சொன்னா, திராவிட கான்செப்ட் இருந்தா தான் வர முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான், விஜய் அப்படியே திமுக விஷயத்தையோ பேசி அந்த விஷயத்துக்காக வர்றாரு. இப்ப நீங்க சீமான் சுட்டிக்காட்டிங்களே, இப்ப சீமான் திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்ப கடந்து இன்னைக்கு தாவேக்கா எதிர்ப்பு, விஜய் எதிர்ப்புன்ற பிரதானமா போய் நிற்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள், முதல் மாநாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னாங்கல்ல. ஆரம்பிச்ச உடனே அவர் பஞ்சர் பண்ணது சீமான் கட்சிய தான். சீமான் கட்சிய தான் அவர் டேமேஜ் பண்றாரு. சீமான் கட்சிய தான் அவர் காலி பண்றாரு. அதனால என்னன்னா, அதுல வந்து தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிச்ச உடனே, அது எந்த கட்சி காலி பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீமான் கட்சிய தான் காலி பண்ணுது. அதனால சீமான் என்ன பண்றாருன்னா, அந்த பதட்டத்தில் அவர் வந்து ச விஜய் கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாக இருப்பவன தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், போனவன வந்து கிரிட்டிக் பண்ணணுங்கிறதுக்காக தான் அத சொல்றாரு. அதுக்கு முன்னால வந்து இதுவரைக்கும் தம்பி தம்பின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப தானே பேசுறாரு. தம்பி நீங்க வாங்க நம்மல்லாம் சேர்ந்து புழங்கலாம். நம்மல்லாம் இப்படிலாம் அவர் வந்து திராவிட இயக்கம் அண்ணான்னு பேசின உடனே, அதுக்கு இப்ப நான் சொன்னேன்ல அதுக்கு முடியாது. அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, வண்டியில இவரு வச்சிருக்கிற எந்த வண்டியுமே இவருக்கு சொந்தம் இல்லாம போயிடும். திராவிட இயக்கம் அண்ணா நமது தலைவர், பெரியார் நமது தலைவர்ன்னு சொன்னாருன்னா, எல்லாத்தையும் புடுங்கிக்குவாய்ங்க. முதல்ல இந்த இதில வந்து இவருக்கு வேன குடுத்தத புடுங்கிட்டாங்கன்னாங்க பாருங்க. அது மாரி மொத்தம் போயிரும் இவருக்கு. ஆனா அந்த கான்செப்ட்குள்ள போ முடியாது. அதனால தான் அவர் பதட்டப்பட்டு உடனடியா விஜய கடுமையா விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி. நீங்க இப்படி போவீங்களா? அப்படி போலாம். ரொம்ப இழிவா விஜய் பேசுனதுக்கு காரணம்னா, அந்த இருப்ப பாதுகாத்துக்கிறாரு. அதற்கு பிற்பாடு இங்கேருந்து அவரு கூடாரம் காலி ஆவுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் அவர் வந்து பதட்டப்படுறாரு. அதனால அவர் சீமான் வந்து அவர விமர்சிக்கிறது, விஜயை விமர்சிப்பது என்பது தன்னோட இருப்பு காலியாகுதுங்கிறதால அவர் கவலைப்படுறார். நான் முதல்ல ஃபெலிக்ஸ் கிட்ட பேசும்போது, ஃபெலிக்ஸ் சேனல்ல பேசும்போது அந்த மாநாடு ம இந்த மாநாடு நடத்துனார்ல முதல் மாநாடு இங்க. விக்கிரவாண்டி மாநாடு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னால நான் அது முதல் தான் பேசுறேன். இந்த கட்சி ஆரம்பிப்பது என்பது, அது சீமான் கட்சி முற்றிலுமா உடைக்கிறது தான் இந்த கட்சி இருக்கும். சீமான் எதிரா இருப்பார்ன்னு சொன்னேன். அப்புறம் சன் நியூஸ் அதுக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால சன் நியூஸ்ல பேசும்போது சொன்னேன். பார்த்தா சீமான் அதுக்கப்புறம் அவரு மாறுறாரு. ஸ்டாலின் சந்திப்புக்கு பிறகு தான் தாவேக்கா எதிர்ப்பு அதிகப்படுத்தியிருக்காரு. இல்ல ஆரம்பத்துல இருந்தே அவரு தாவேக்கா தான் அந்த கூடாரம் வந்து சீமான் கூடாரம் காலியாகிறது விஜயனாலங்கிறதுனால, அத அவரு விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். 2026 தேர்தல் களத்துல வந்து ஸ்டாலின் இல்ல திமுகவினுடைய ஆன்டி இன்குமென்சி எல்லாம் வந்து தாவேக்காவுக்கு, எடப்பாடிக்கு போக போகுது. இறுதியில 2 பேரும் தான் இணைய போறாங்க. தேர்தல் நெருங்குற சமயத்துல அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல அது தாவேக்காவுக்கு போதா, எடப்பாடிக்கு போதாங்க. அப்படி ஒண்ணு இல்ல முதல்ல. நீங்க இவருக்கான எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க இல்ல. இவங்க கிரியேட் பண்றாங்க. அதனால தான் நீங்க வந்து இப்ப இவர் பேசுறாருல்ல, அ விஜய் ஆகட்டும் அல்லது எந்த திமுக எதிர்ப்பு பேசுறவங்க யாராவது, திமுக இந்த ஆட்சியில வந்து பல நலத்திட்டங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. திமுக தேர்தல்ல வாக்குறுதி நிறைவேத்தலன்னு குற்றம் சொல்றாங்க. திமுக ஊழல் கட்சின்னு சொல்றாங்க. திமுக வாரிசு அரசியல்ன்னு சொல்றாங்களே தவிர, திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் இருக்குல்ல, மகளிருக்கு ரூ. 1000 குடுக்குது. இதெல்லாம் ஒரு திட்டமா? இது ஏன் கொண்டு வரேன்னு யாராவது சொல்றாங்களா? சொல்லல. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன நீ கட்டணமில்லா பேருந்து குடுக்குறது? ஏன் அத குடுக்குற? அது மோசமான திட்டம்னு பாஜக சொல்லுதா? தாவேகா சொல்லுதா? அதிமுக சொல்றதா? சொல்றதில்ல. நீங்க குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் குடுக்குறாரு. அத விமர்சனம் பண்ணி பேசுறதில்ல. அது மட்டும் இல்ல. திமுக கொண்டு வந்து எந்த நலத்திட்டங்களையும் நிறைவேத்தி ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. நெறைய திட்டங்கள். அந்த ஒரு திட்டத்தில் எந்த ஒரு திட்டத்தையாவது
அதுல சீமானோ அல்லது வந்து விஜயோ, அதிமுகவோ, பாஜகவோ யாரையாவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணி பேச சொல்லுங்க. இல்ல குடுத்தத சொல்லி காட்டுறாங்கன்றாங்கல்ல. நான் என்ன சொல்றேங்க, ஒரு அரசை குறை சொல்வது என்பது அது கொண்டு வந்த திட்டங்களை விமர்சிக்கிறது தான். ஆட்சி சரியில்லன்னா. நீ வந்து என்ன பண்றன்னா, கிரியேட் பண்ற. என்ன பண்ண ஊழல் கட்சின்னு சொல்ற. அதுக்கப்புறம் வாரிசு அரசியல்னு சொல்ற. வேற விஷயம் சொல்ல முடியல. ரூ. 1000 திட்டம் இதெல்லாம் ஒரு திட்டமாங்கன்னு சொல்லு தில் இருந்தா. இலவச கட்டணமில்லா பேருந்து திட்டம் ஒரு திட்டமான்னு சொல்ல சொல்லுங்க தில் இருந்தா. எவனையாவது ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க. எந்த திமுக எதிர்ப்பு பேசுகிற யாராவது இந்த திட்டங்களை சொல்ல சொல்லுங்க. சொல்ல முடியாது. சொன்னா என்ன ஆகும்னா, மக்கள் இவங்கள வந்து விரட்டி அடிப்பாங்க. ஏன்னா, அந்த திட்டங்கள் மக்கள் மத்தியில அவ்வளோ பயன்படுதா இருக்கு. ஆனா எப்படி அத கையாளுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்தால் 2000 குடுப்போம். நாங்கள் வந்தா பஸ்ஸ இன்னும் விரிவாக்குவோம். நாங்க வந்தா காலையில டிஃபனு, மத்தியானம் பிரியாணி போடுவோங்கிற அளவுக்கு தான் அத பேசுறாங்களே தவிர, அப்ப இவங்களால என்ன பண்ணணும்னா, இந்த அரசு சிறப்பா இயங்குது என்பதற்கு திமுக கொண்டு வந்த திட்டங்களை இவங்க குறை சொல்ல முடியலங்கிறத எதிரிகளாலே சொல்ல முடியல. நீங்க கிரியேட் பண்ண முடியலல்ல. நீங்க ரூ. 1000 திட்டத்துல ஊழல் நடந்ததுன்னு சொல்ல முடியல. காலை உணவு திட்டத்துல சரியில்லன்னு உங்களால சொல்ல முடியல. உங்கள பஸ் கட்டணமில்லா பேருந்து சரியில்லன்னு உங்களால சொல்ல முடியல. வ விபத்துல இறந்தவங்களுக்கு நலத்திட்டங்கள் குடுக்குறார், பணம் குடுக்குறார் சொல்ல முடியல. இப்ப கூட பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு ரூ. 2000 பணம் குடுக்குறாருன்னு சொல்லியிருக்கிறார். அத நீங்க குறை சொல்ல முடியலன்னா, இதுதான் மக்களுக்கும் திமுக அரசு இருக்கிற முதலமைச்சர் தளபதிக்குமான உறவு. இத பிரேக் பண்ணவே முடியாது யாராலயும். இவங்களே நெனச்சாலும் இவங்களால பிரேக் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் போலி அப்படின்னு சொன்னா, மக்கள் இவங்கள வந்து மிக மோசமா இவங்கள புறக்கணிப்பாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த பேராபத்துல அவங்க சிக்க மாட்டாங்கங்கிறது, எந்த இடத்தில் திமுகவின் நலத்திட்டங்களை ஒரே ஒரு நலத்திட்டத்த கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அத பயன்படுத்த முடியல. அதுதான் திமுகவின் செல்வாக்கா இருக்கு. பிரம்மாண்டமா இருக்குது. இவங்க கிரியேட் பண்ண முடியாது. திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டை விஜய், அதிமுக இல்ல. அப்படி ஒண்ணு இல்லங்கிறேன் நானு. அப்படி ஒண்ணு இவங்க கிட்ட இல்ல. கிரியேட் பண்ண முடியலங்கிறதுனால தான் திமுக சட்டங்கள் எதுவுமே சொல்றதில்ல. திட்டங்கள் எதுவுமே விமர்சனம் பண்றதில்ல. என்ன பண்றதுன்னா, வாரிசு அரசியல்னு சொல்றது. அப்புறம் கடைசியில டெப்டி சிஎம் உதயநிதி கிட்ட வந்து நிக்கிறது. என்ன சொல்றீங்கன்னா, அவர் டீ ஷர்ட் போட்டிருக்காரு. அவர் டீ ஷர்ட் போட்டு போறாரு. ஜனாதிபதிய வரவேற்க டீ ஷர்ட் இது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. இப்ப மழை பெய்ய போதுங்க. இப்ப மழை பெய்யும் இன்னும் கொஞ்ச நாள்ல. இது இப்போ காத்திருக்காய்ங்க. இவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சீரழிவு நடக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் நடுத்தெருவுல நிக்கணும். அத வச்சு இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறது தான் திமுக எதிர்ப்பாளரோட திட்டமே. ஏதாவது பெரும் வெள்ளம் வரக்கூடாதா? போன வருஷம் வந்தது, முந்தான வருஷம் வந்தது. அது மாரி வெள்ளம் வந்து சாவக்கூடாதா ஜனங்க? தத்தளிக்க கூடாதா? இத வச்சு இந்த ஆட்சிய புடிச்சிடலாமேன்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். யாரு? எடப்பாடியிலேருந்து விஜய் வரைக்கும் ஏதாவது யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. புதுசா எதுவும் இல்ல. இவங்க காத்திருக்காங்க. இருங்க மழை பெய்யாமயே போயிடும் பார்ப்போம்ன்னு. பெரும் வெள்ளம் வராம போயிடும். தூத்துக்குடியில நடந்த மாரி, அங்க வந்த மாரி வந்ததுன்னா, கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி நிக்குது பாரு வீடியோ எடுத்து போடுறாய்ங்க. பழைய வீடியோலாம் எடுத்து வர போடுறாய்ங்கல்ல. அதனால இவங்க என்னன்னா உருவாக்குறாங்க. அப்படி இல்லன்னா காத்திருக்கிறாங்க. இயற்கை சீற்றத்துக்கு காத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, ஒரு மோசமான தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீங்கு நடக்குதுன்னு சொன்னா, அந்த தீங்கை கொண்டாடி அதை வந்து திமுகவுக்கு எதிரா பேசுவதற்காக திமுக எதிர்ப்பாளர்கள் காத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. மற்றபடி திமுகவின் நலத்திட்டங்கள் எதையாவது நீங்க உதாரணம் சொல்லுங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா? இது சரியில்லன்னு சொல்லுகிற தைரியம் யாருக்காவது இருக்குதா? அது திமுக மேல பயம்லாம் கிடையாது. அந்த திட்டம் மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றுருச்சு. பெண்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றுருச்சு. அத நீங்க குறை சொன்னீங்கன்னா, உங்க கதை முடிஞ்சு போச்சு. அப்பன்னா என்ன ஆகும்னா, அப்போ வந்து திமுக அரசுக்கும், திமுக முதலமைச்சருக்கும், தமிழக மக்களுக்குமான உறவு ரொம்ப நெருக்கமா இருக்குது. அத நான் திரும்பி சொல்றேன். போன முறை சட்டசபை இந்த முறை சட்டசபை தேர்தல் கூடுதலா ஜெயிப்பாங்க. அமோக வெற்றி பெறும் திமுக. இதுவரை திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான வெற்றி அது இருக்கும். அதேபோல அதிமுகங்கிற கட்சி எலக்ஷனுக்கு அப்புறம் இருக்க வாய்ப்பில்ல. இந்த கட்சியெல்லாம் சிதறண்டுரும். மத்த கட்சியெல்லாம் அந்த வாக்கு வங்கி விஜய்க்கு போயிடும்னு எந்த சொல்றீங்க. வாக்கு வங்கி? அதிமுக வாக்கு வங்கி விஜய். அது ஏதோ போகுங்க. மாறி மாறி போலாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் என்ன? இப்ப விஜய் வந்து ஒரு ப்ரோ பாஜகவா செயல்படுறாரு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, முஸ்லீம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார் தன்ன. இஸ்லாமியர உள்ள போட்டுக்கிறாரு. இஸ்லாமியர் என்ன பண்றாருன்னா, முஸ்லீம் ஓட்டு பாஜக அ எதிர்பார்க்கிற இஸ்லாமியர் ஓட்டு ஒருபோதும் அதிமுக கூட்டணிக்கு போகாது. அது திமுகல தான் இருக்குது. அத ஓட்ட பிரிக்கணும். அதே மாரி தலித் மக்கள் ஓட்ட பிரிக்கணும். அதனால தான் அம்பேத்கர் பற்றி பேசுறது, அம்பேத்கர் படம் போடுறது, கட்சி ஆரம்பிக்கும் போதே அம்பேத்கர் பற்றி இவருக்கு என்ன தெரியும்? இன்னொன்னு அம்பேத்கர் பற்றி இவ்வளவு தீவிரமா பேசுறாரு. அவரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன வம்பு இழுத்தாரு. புத்தக வெளியீட்டு விழாக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவருக்கு நிர்பந்தம் போடுகிறார்கள். அப்படிலாம் சீண்டி பார்த்தாருல்ல. நீ இவ்வளவு பேசுறியா? அவர் ஒரு படத்துல கூட அம்பேத்கர் போட்டோ கூட காமிச்சது இல்லங்க விஜய். காட்ட சொல்லுங்க. ஏதாவது ஒரு படத்துல பெரியார் படம் கூட வந்திருக்குது. அந்த இந்த படம் ஒண்ணு வந்தது இல்ல. அது டபுள் ஆக்ஷன்ல நடிச்சாரு ஒரு படம். இந்த ஏ.எம். முருகதாஸ் படம் அதெல்லாம் வந்து அதுல கூட பெரியார் படம் கூட வந்திருக்கு. அம்பேத்கர் படம் அவர் எந்த படத்துலயும் காமிச்சதே கிடையாதுங்க. கத்தி. அம்பேத்கர் படம் எந்த படத்துலயும் நான் பார்க்கவே இல்ல அவர் அம்பேத்கர் படத்த காமிச்சு. அம்பேத்கர் பேர கூட சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அம்பேத்கர் தான் மெயின் ஸ்ட்ரீமா பேசுறாரு.
நீங்க பெரியாரை வந்து ஐடியாலஜிக்கு பயன்படுத்துறாரு. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அந்த ஆதவ அர்ஜுனாங்கிற நபர் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்துகிட்டு வேணும்னே ஒரு விஜய் மூலமா இங்க ஒரு லாபி பண்ணாருல்ல. இதெல்லாம் எத வச்சு நடந்ததுங்கிறீங்க? தலித் மக்கள் ஓட்டை வாங்குவது, இஸ்லாமியர் ஓட்டை அடையாளப்படுத்தினா, திமுகவுக்கு பெரும்பான்மையாக இருக்கிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது மையமான 2 ஓட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் தலித் மக்கள் ஓட்டு பெருவாரியா அதிமுகவுக்கு இருந்தது ஜெயலலிதா, எம்ஜிஆர் காலம் வரைக்கும். இப்ப 4, 5 ஆண்டுகள்ல போன சட்டசபை தேர்தல்லயே இவரு தளபதி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு, கட்சி தலைமையா வந்ததுக்கு பிற்பாடு, தலித் மக்கள் ஓட்டு பெரும்பான்மை இங்க வந்திருக்குது. இந்த ஆட்சியில அதிகமா தலித் மக்கள் ஓட்டு திமுக பக்கம் வந்திருக்குது. அந்த முஸ்லீம் ஓட்டு இதையும் சாலிடா பிரிச்சாச்சுன்னு சொன்னா, அப்போ வந்து நமக்கு வந்து மத்த ஓட்டு இந்த பக்கம் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிற கால்குலேஷனுக்கு தான் விஜய் நிப்பாட்டப்படுறாரு. அதுதான் நடக்குது. அதுக்காக தான் நடக்குறாரு. இத வந்து என்னமோ சில இப்ப முற்போக்காளரா இருக்கிறவங்க, ஒரு கம்யூனிச கண்ணோட்டம் கொண்டவங்க, புரட்சிகர அரசியல் பேசுறவங்கலாம், விஜய வந்து இவங்க வந்து பி டீம், பாஜகவின் பி டீம், யார வேணுமானாலும் திமுககாரன் வந்து திமுக ஆதரவாளர்கள் பாஜக பி டீம்னு ஈஸியா முத்திர குத்திடுறாங்கன்னு சுத்தி வளைச்சு, இவங்க வந்து என்னன்னா, இவங்க பேசுற பெரிய பெரிய புரட்சிகர கம்யூனிஸ்ட் அரசியல் பேசின சில ஒரு சில இல்ல கருத்தியல் ரீதியா பேசக்கூடிய ஆட்கள் அம்பேத்கரை பயன்படுத்தல. இல்லைங்க உதிரியா இருக்கிறவங்க, அவங்க அம்பேத்கரோட பேசுறதில்ல. உதிரியா இருக்கிறவங்க, நக்சல் பாரி அரசியல் பேசிய எல்லாம் ஒரு சிலர் Facebookல எழுதுறதெல்லாம் பார்க்குறேன். அவங்க திமுக விமர்சனம் பண்ணிட்டு, ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு முட்டு கொடுக்க பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு விஜயை நேரடியா ஆதரிக்கிறதுக்கு எது தடங்கலா இருக்குன்னா, தனக்கு பின்னால ஒரு பெரிய புரட்சிகர பின்புல அரசியல் இருக்கு பார்த்தீங்களா? அது விஜய நேரடியா ஆதரிக்கிறதுக்கு முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, விஜய் இவங்க மட்டமா இடம் போடுறாங்க. ஆனா மக்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கிறது ஒரு முக்கியமானது. அதனால திமுக வந்து இப்படி பார்க்கறது அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு ஒரு முட்டு கொடுப்பதும், அப்புறம் விஜய் இவங்க யார பாரு பிஜேபியின் பி டீம்னு சொல்றது அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க, இப்ப வந்து அந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை திமுகவோட பி டீம்னு யாரோ சொல்லிட்டாங்களாம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, திமுகவே பாஜகவோட பி டீமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்குலாம் திமுக பாஜக பி டீம் சொல்ற அளவுக்கு போய் விஜய மறைமுகமா விட்டு கொடுக்குற வேலைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இணையங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால சுத்தி வளைச்சு எது பார்த்தாலும் திமுக தோக்கணும்னா இந்த ஆட்சி சரியில்லைன்னு இவங்க சொல்லணுங்க. இந்த ஆட்சி கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எதுவும் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா, அது நிரூபிக்கணும் அவங்க. நிரூபிச்சாதான் திமுக தோற்பதற்கான வாய்ப்பை அவங்க உருவாக்க முடியும். ஒருபோதும் அது நடக்கவே நடக்காது. விஜய் மட்டும் இல்ல. நீங்க வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான்ல இருந்து, இந்திய சூப்பர் ஸ்டார்ல இருந்து நீங்க அ ப ஹாலிவுட்ல இருந்து நடிகர்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க விஜய்க்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. நீங்க போய் மெரினா பீச்ல கல்லறையில ஜெயலலிதாவையும், எம்ஜிஆரையும் தோண்டி கொண்டாந்து பிரச்சாரம் பண்ணாலும் கூட இந்த திமுக அரசை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஆட்சியில் பெண்கள் அடிப்படை கூலி தொழிலாளிகளாகும், கூலி தொழிலாளிக்கு மனைவியா இருக்கிற பெண்களோட நலத்திட்டங்கள் அதிகமா இருக்குது. பாண்டிங் ஆயிட்டாங்க. அத யாராலும் பிரிக்க முடியாது. நீங்க ஜெயலலிதா ஆட்சியிலும், எம்ஜிஆர் ஆட்சியிலும் அப்படி ஒரு உறவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். எம்ஜிஆருக்கும், ஜெயலலிதாவுக்கும். ஆனா இந்த ஆட்சியில வந்து ஒரு குடும்ப தலைவர் மாரி, ஒரு குடும்பத்தில அப்பா மாதிரி, ஒரு குடும்பத்தில அண்ணன் மாதிரி மாதா மாதம் முதலமைச்சர் வந்து குடும்பத்துக்கு உதவி பண்றாரு குடும்பத்தில. நீங்க கீழ இறங்கி அந்த எளிய மக்கள் வாழ்வோட நெருங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு அண்ணன் மாரி இருக்கிறாரு. மாசம் மாசங்க ஒரு குடும்பத்தில மாசம் மாசம் ரூ. 1000 குடுக்குறாரு பெண்களுக்குங்கிறது, சாதாரணமான குடும்பத்தில வந்து ரூ. 1000ங்கிறது பெரிய தொகைங்க. ரூ. 1000ங்கிறது அவங்களுக்கு கரண்ட் பில்லே மாசம் ரூ. 500 குறைவா தான் வரும். கரண்ட் பில்லு. ரூ. 500 கம்மியா தான் வரும். பெருசா போறாது. ஏசி வச்சிருக்கவங்க வீட்ல தான் அதிகமான கரண்ட் வரும். ஏசி இல்லாதவங்க வீட்ல ரூ. 500க்குள்ள தான் கரண்ட் வரும். கரண்ட் பில்லு அவங்களுக்கு வந்து ரூ. 500 வருதுன்னா ரூ. 500 கரண்ட் பில்ல கட்டிட்டாங்கன்னா, ரூ. 500 கையில இருக்குது. அப்ப சின்ன அடிப்படையான குடும்ப மளிகை சாமான் கடை, வேற ஏதாவது கடனுக்கு அது பண்ணிடுவாங்க. அதுபோக அதே குடும்பத்தில இருக்கிற பெண் குழந்தை, ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா, +2 முடிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 1000 குடுக்குறாரு மாசம் மாசம். அவங்க கல்லூரி போறதுக்கு ரூ. 1000 குடுக்குறாரு. அந்த பணத்த எடுத்துட்டு அவங்க கல்லூரி படிக்கிற செலவுக்கு கல்லூரி போற வர செலவு பாஸ் எல்லாமே இலவசமா இருக்குது. அதே மாரி ரூ. 1000 குடுக்குறாருங்கிறது அது ஒரு குடும்பத்துக்கு போகுது. காலையில குழந்தைகளுக்கு காலை உணவு குடுக்குறாரு. ஃப்ரீயா குடுக்குறாரு. அந்த காலை உணவும் அதே மாரி எளிய குடும்பத்துக்கு போகுது. அந்த குடும்பத்துக்கு காலை உணவு குடுக்கும்போது காலையில நீங்க குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற 2 குழந்தைகளுக்கு டிஃபன் பண்ணணும்னா ரூ. 50 செலவு பண்ணணும். நீங்க இந்த ரூ. 1000 விடவும் அது ரொம்ப கூடுதல் லாபமா இருக்கு குடும்பங்களுக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 50 என்ன கணக்கு பண்ணி பாருங்க மாசத்துக்கு. அது மறைமுகமா அவருக்கு உழைப்பிலிருந்து பெண்களுக்கு ஓய்வு கிடைக்குது. அந்த ரூ. 50 காலைல டிஃபன் பண்றதுலேருந்து சேவிங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி, சுத்தி வளைச்சு மருத்துவ செலவு, மருத்துவ காப்பீடு திட்டம் ஒவ்வொரு வீடா போய் மருத்துவ உதவி குடுக்குறாரு. ஆக்சிடென்ட்ல ரோட்ல அடிபட்டுட்டாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய நட்சத்திர மருத்துவமனைகள்ல வந்து 2,00,000 3,00,000 வரைக்கும் செலவு பண்ணி பண்ற அளவுக்கு அவரு இது பண்றாருன்னு சொல்லி, சாதாரண எளிய மக்கள் நீங்க வந்து ஒரு 10,000 ரூ. 5,000 மாதம் குடும்பம் நடத்துறாங்க பாருங்க. அது மாரி குடும்பங்கள் தான் கோடிக்கணக்கான குடும்பங்கள். அந்த குடும்பத்துக்கும் திமுக தலைவர் ஒட்டுமொத்தமா நான் சொல்ல மாட்டேன். திமுக தலைவர் தளபதி முதலமைச்சருக்குமான உறவு நெருக்கமாக இருக்கிறது. அத தகர்க்கவே முடியாது. அது இருக்க, 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 இருக்க இன்னும் நெருக்கமா இருக்குது.
அதெல்லாம் இவங்கெல்லாம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது ஒரு நாள் வீழ்த்த முடியாதுங்கிறத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அந்த எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில துணிய போட்டது எதுக்குன்னே தெரியலங்க. எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியலங்க. எடப்பாடி அது அது நான் இல்லன்னு சொல்லாம வுட்டாரு எடப்பாடி. அது சொல்லியிருக்காரு, எதுவும் சொல்லலையா? அவரு எதுவும் சொல்லல. இல்ல அவர் எதுவும் சொல்லல ஆ. இதுவரைக்கும். அவரு சொன்னாருன்னா, அது நானே இல்லைங்கன்றுவாரு. நான் அவன் இல்லைன்றுவாருன்னு இல்ல அவர் நெனைக்கிறேன். மகனோட தான் போறாரு. அது ஆ. எதார்த்தமான ஒரு நிகழ்வு தான். அவர் சாதாரணமா மறைச்சிருப்பாரு. மூஞ்சில ஏதாவது தொடச்சிருப்பாரு. அத ஏன் வந்து நீங்க பெருசு பண்றீங்கன்னா? ஆனா அமித்ஷா வீட்டுக்கு போறதா அவர் சொல்லலங்கிறது தான் பிரச்சனை என்ன? அவர் சொல்லல அப்படிங்கிறது தான். வெளியில அமித்ஷாவை இல்ல சந்திக்க அமித்ஷா போறதா சந்திக்க போறாருன்னு இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே வந்துருச்சு ஊடகங்களுக்கு. வந்துருச்சா? துணி போட்டு போனது தான் இப்ப பிரச்சனையா இருக்குது. சரி பார்ப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கும் பார்ப்போம். ஒருவேள அமித்ஷா அங்க நீங்க இங்கேருந்து வெளிய போற வரைக்கும் மூஞ்சில இருந்து துணி எடுக்கக்கூடாதுன்னு அமித்ஷா சொல்லி விட்டாரோ என்னமோ, யாருக்கு என்ன தெரியும். பல ஊகங்கள் இருக்குது பார்ப்போம். ஆனா என்ன கலர் துணி? வெள்ளையா அது? வெள்ள கலர் வெள்ள. ஓகே. ஓகே. வெள்ளைன்னா சரி பரவால்ல. வெள்ள கலரா? சரி. அழுக்கா இருந்ததா அது? அழுக்கா ஈரமா இருந்ததா? அப்படி ஒண்ணும் இல்ல. ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த எவிடன்ஸ் தானே. என்னத்துக்கு நடந்திருக்கும், உள்ள நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அழுக்கா இருக்குதா? அது ஈரமா இருந்ததுன்னா, அது என்ன ஈரம்? கண்ணீரா? என்ன அது என்ன தொடச்சாருங்கிற ஈரம்னு தெரியணும்ல. அதுக்காக கேட்கிறேன். இல்ல அது அந்த அளவுக்கு க்ளோஸ்ல யாரும் போய் பார்க்கல. பாப்பா அது அது நிப்பாட்டி அந்த சினிமாலாம் பார்ப்பாங்கல்ல. இந்த ஃபுட்டேஜ் பார்ப்பாங்கல்ல. சிசிடிவி கேமராவ. அதுவரைக்கும் 4 பேர் பார்ப்பாய்ங்க. சரியா இருக்குது இன்ஸ்பெக்டர். கதாநாயகி இன்ஸ்பெக்டர் வந்து அதையே பார்ப்பாரு. அதுலேருந்து ஒண்ணு கண்டுபிடிப்பார்ல. அது மாரி அத நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம்னா, அதெல்லாம் ஒரு துப்பு கிடைக்கும். அத க்ளோஸ் பண்ணி, அந்த 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 கர்ச்சீப் அந்த துணி கர்ச்சீப் இல்ல. முகத்தில் போட்ட அந்த துணி உலர்ந்திருக்குதா? ஈரமா இருக்குதாங்கிறத வச்சு, அந்த ஈரம் என்ன ஈரம்ங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, நமக்கு அது என்ன விஷயங்கிறத சொல்லிறலாம். அவ்வளோ தூரமா போணுமான்னு அதுக்கு? எலக்ஷன் முடிஞ்சிற போது அதுக்குள்ள. நன்றி, நெறைய விஷயங்கள தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.